ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் உங்கள் சப்போர்ட்டை எனக்காக தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி பையனுக்கு செகண்ட் பர்த்டே தாங்க. இன்றைக்கி கோவிலுக்கு போயிருந்தோம், வல்லக்கோட்டை முருகர் கோவிலுக்கு. இப்போ தானே கும்பாபிஷேகம் நடந்தது நம்ம வல்லக்கோட்டை முருகர் கோவிலில். 48 நாளில் ஒரு நாள் போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் நம்ம கிளம்பியாச்சு. ரொம்ப நாளாகவே போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் போக முடியல. இதுதான் ஒரு சந்தர்ப்பம்ன்ட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம முருகர் அழகாக காட்சி தந்தார். புது பொலிவுடன் இருக்குங்க. நம்ம வெள்ளைக்கோட்டையே பார்த்திங்கன்னா அழகு மிகுந்து புது பொலிவுடன் இருக்குது. எல்லா மூலையிலுமே நம்ம முருகரை பற்றினான வரிகள், வரலாறுகள், அருணகிரிநாதர் இங்கே என்ன பாடியிருக்காரு, என்னெல்லாம் அவரை பற்றிய பாடல்கள் அப்படின்ட்டு அவரை பற்றிய வரலாறுகள் எல்லாமே ஒரு சுவர்லையுமே சித்திரமாக வரைஞ்சிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கார் நம்ம வல்லக்கோட்டை முருகர். யாரெல்லாம் போகணுன்னு நினச்சிங்களோ, யாரெல்லாம் போக முடியலைன்னு கஷ்டப்படுறீங்களோ, கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோ மூலமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 48 நாளுக்குள்ளே போகிறவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக போயிடுங்க. ஏன்னா 48 டேஸ் முடிய போகுது. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம முருகரை அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு புதன்கிழமை அப்படின்றதால நின்று பொறுமையாக சாமி தரிசனம் பண்ணோம். நின்று பொறுமையாக பார்த்துட்டு வெளியே வந்துட்டு வயிறு ஃபுல்லாக அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். ரொம்ப அன்னைக்கு டேவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு சித்திரங்களையும் அவ்வளோ நுணுக்கங்களாக நம்மளோட அழகை முருகரோட அழகை அப்படியே பிரதிபலிச்சிருக்காங்க நம்ம கலைஞர்கள். எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க தெரியுங்களா? அருணகிரிநாதரோட பாடல், இங்கே என்ன கோவிலில் என்ன அருணகிரிநாதர் பாடினாரோ அந்த பாடல், அவரோட வரலாறு, அருணகிரிநாதரால் முருகர் எப்படி வந்தார், அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. முருகர் பற்றிய வரலாறு, அவர் என்னென்ன கோவிலில் என்னென்ன சிறப்பு எல்லாமே இந்த கோவிலில் சொல்லியிருக்காங்க. கும்பாபிஷேகம் எப்படி நம்ம திருச்செந்தூரில் திருச்செந்தூர் ஆண்டவருக்கு நடந்ததோ அதே சேம் டேட்டில் தான் இங்கேயும் நடந்தது. ஜூலை 7ஆம் தேதி. அங்கேயும் 48 நாளுக்குள்ளே போகணுன்னு நினச்சோம், போக முடியுமா என்னன்னு தெரியல. இங்கே நம்ம முருகரை பார்க்குறதுக்காக நம்ம ஓடி வந்தாச்சு. அழகாக காட்சி தந்தார். மன நிறைவோடு நான் வெளியே வந்தேன். கண்டிப்பாக 48 நாளில் ஒரு நாள் போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போகணும்னு நினச்சவங்க, போக முடியலன்னா கவலையப்படாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா?
கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட இந்த முருகர் வல்லக்கோட்டை முருகர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். அடுத்து நல்ல வீடியோட உங்களோட சந்திக்கும் வரை பாய்.